வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி ஆனது இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிசி அடுத்த 50 ஆண்டுகளில் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிருந்தா எப்படி மாறப்போகுது, டிஎன்எஸ்டிசி இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஒரு மோசமான ஆட்சி அமையும் போது டிஎன்எஸ்டிசி எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நல்ல ஆட்சி 50 ஆண்டுகள் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, டிஎன்எஸ்டிசி 100% எலக்ட்ரிக்கல் மற்றும் ஹைட்ரஜன் பஸ்ஸஸாக சேஞ்சஸ் ஆகிடும். ஏஐ மூலமாக, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இயக்கக்கூடிய அளவுக்கு தரம் வாய்ந்த பஸ்கள் இயக்கப்படும் டிஎன்எஸ்டிசியில். அதே மாதிரி ஜிபிஎஸ் மற்றும் லைவ் ட்ராக்கர் மொபைல் ஆப்கள் இருக்கும். அதாவது ஒரு பஸ் எங்கே போயிட்டுருக்கு, பஸ்க்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஜிபிஎஸ் மற்றும் லைவ் ட்ராக்கர்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஏர்போர்ட் மாதிரி, இப்போ எப்படி ஏர்போர்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஸ்டாண்ட்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர்களை அப்போ டிரைவர்னு சொல்ல மாட்டாங்க, பப்ளிக் மொபிலிட்டி ஆஃபீஸர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அப்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரி லாபம் தரக்கூடிய அரசு நிறுவனமாக இந்த டிஎன்எஸ்டிசி மாறி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த டிசபிள் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் இருக்கும். இந்த டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்தில் வரக்கூடிய பயணிகளுக்கும் ஒரு நல்ல அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏசியாவிலேயே நம்பர் 1 கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டாக டிஎன்எஸ்டிசி மாறி இருக்கும். இந்த 50 ஆண்டு ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சால் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு மோசமான ஆட்சி 50 ஆண்டுகள் நடந்தால் எப்படி இந்த டிஎன்எஸ்டிசி மாறும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 40 முதல் 50 ஆண்டுகள் பழைய பஸ்ஸை திரும்ப அந்த பழைய பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க, சேஃப்டி இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்கும். அதே மாதிரி டிரைவர் மற்றும் கண்டக்டர் பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த பஸ்ஸில் வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மக்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பேருந்துகளில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். இந்த டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகம் தொடர்ந்து நஷ்டத்திலே இயங்கிட்டு இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க, புறக்கணிக்கப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டாக மாறி இருக்கும். மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸை ரொம்ப அசிங்கமாக க்ளீன் இல்லாமல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மக்கள் பெரும்பாலும் அந்த அரசு பஸ்ஸுகளில் பயணம் செய்வதை தவிர்த்துட்டு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை நாடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அரசு போக்குவரத்து ரொம்ப நிதிச்சுமையில் நெருக்கடியில் இருக்கக்கூடிய மாதிரியாக மாறிடும். ஆண்டுகள் மோசமான ஆட்சி நடந்தால் அடுத்தது டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏஐ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஏஐ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரிடிக்ஷன் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.